இந்த வயசுல லவ் மேட்டர்ல சிக்கிக்காத. அதான் பத்தியா ஒருத்த குரல் கொடுக்குறான், பாதிக்கப்பட்டவன், முடியல அவனால. அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய மேடை, பேராசிரியர் பேசிக் கொண்டிருக்கிற மேடைனா கூட வந்துருச்சு பாருங்க அவனுக்கு. நான் ஒன்று சொல்றேன், இப்போ தேடாத, அது வரும். ஒரு இப்போ இருக்கிற உன் ஏஜுக்கு பார்த்தா ஒரு 10 வருஷம் அமைதியா கம்முன்னு ஒன்று வரும். வந்தா போவாது, கூடவே இருக்கும். உனக்கு தெரியணுமா கூடவே இருக்கும் போவே போவாதுன்னு? இப்போ சொல்கிறேன் பார், என்ன அமைச்சர் அவர்களே, வந்துட்டா போவாதுங்க, கூடவே இருக்கும். சாகுற வரைக்கும் கூட இருக்கிற ஒன்று 10 வருஷத்தில் வந்து தொலைய போதில்ல. இப்போ ஏன் அதுக்கெல்லாம் தேடி அலைகிற? ஃப்ரீயாரு, படி, நிறைய விஷயங்களை சம்பாதி, தெரிஞ்சிக்கோ, தகவல்களை தெரிந்து கொள். தகவல்கள் உனக்கு சரியாக இருக்கிறதா என்று பார். தக்கது வாழும், தகாதது வீழும். உன்னை தகுதிப்படுத்திக்கொள், அறிவை விரிவுபடுத்து, அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. நான் செய்கிறேன், நீயும் செய். நான் ஒரு விஷயம் சொல்லவா, என்னுடைய யூஜிசி ஸ்கேல் இருக்குல்ல, டீச்சரா நான் போயிருக்கிறேன். செல்வகுமார் சார் அதை அழகா சொன்னேன். எத்தனை பேர் அதை கேட்டீங்கன்னு தெரியல. இந்த ஃபோர்ஸா பேச்சு போயிட்டே இருக்கும்போது சில நேரங்களில் மிஸ் பண்ணிடுறீங்க. உங்கள் மீது தான் எனக்கு கவலை. இப்போ பாருங்க, இப்போ என்னுடைய சம்பளத்தை, யூஜிசி சம்பளத்தை நான் மாற்ற முடியாது. எனக்கு அவ்வளோதான் சம்பளம், ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு அடிஷ்னல் குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டேன், ஸ்பீக்கிங். இப்போ ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா நான் பல மேடைகள், பல நாடுகளுக்கு போறேன். நான் சொன்னேன்ல 31 நாடுகளுக்கு போறேன். ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினது கிடையாது. ஆமாப்பா, நான் ஒன்று சொல்லவா, ஒரு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அவங்க கொடுக்குற சம்பளம் தான். நீ டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு உன்னுடைய டேலண்ட் மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த சம்பளத்தை நீயே முடிவு செய்யலாம். எத்தனையோ வெரைட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ல 36 இருந்து 38 வகை இருக்கு. ஒரு மணி நேரத்திற்கு 35 லட்சம் இந்திய ரூபாய் வாங்குகின்ற பேச்சாளர்களை எனக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் கம்பெனில 3 நாள் கிளாஸ் எடுத்து 12 lakhs பில் போடுற ஸ்பீக்கர்ஸ் எனக்கு தெரியும், கார்ப்பரேட் ஸ்பீக்கர்ஸ். ஸ்பீக்கிங் இஸ் a skill. எழுதுறீங்கல்ல, எழுதுறது ஒரு ஸ்கில். கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கின்றவர்கள் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அதை சம்பாதிக்கிறது. நான் சொல்றது ஃபிக்ஷன் எழுதுறவங்களை இல்ல, காப்பிரைட்ஸ் எழுதுறாங்கல்ல, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். போய் பாரு பில் எவ்வளவு போட்டிருக்காங்க.